கே கோடான உம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலியமாய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலுமாக தகப்பனே நாங்கள் இந்த ஒப்புரவாகுதல் இந்த வால்யூம்ஸ் புத்தகத்திலே நாங்கள் ஒரு சில பகுதிகள் படிக்கிறோம் தகப்பனே. அதை நாங்கள் படித்து புரிந்து தகப்பனே உம்முடைய வார்த்தை இன்ன என்பதையும் உம்முடைய சித்தம் என்பதை நாங்கள் உணர்ந்து தகப்பனே அதை நாங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்தி உமக்கு பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும் வழி நடத்தும். பொல்லாத கிரியைகள் சிந்தனைகள் இருந்தால் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். தொடர்ந்து எங்களை நீர்தாமே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இந்த ஜூம் மீட்டிங் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர்தாமே கூட இருந்தே எங்களுக்கு தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் தந்து இந்த கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொண்டு தகப்பனே நாங்கள் உண்மை சத்தியத்திலே நாங்கள் மரண பரியந்தமும் நாங்கள் நிலைத்து நிற்கவும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து முடிக்க இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உம்முடைய குமாரன் மூலம் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ உள்ள சகோதர சகோதரிகள் சம்மரி கொடுத்துட்டு நம்ம போகலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்ன்றது சுருக்கமா யாராவது லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா அதாவது ஒப்புரவாகுதல் பத்தி அப்போஸ்தலர்கள் வேற என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுல வந்து இயேசு கிறிஸ்து எப்ப சிலுவையில அறையப்பட்டாரோ அப்பவே அந்த ஒப்புரவாகுதல் வந்து தேவனுக்கும் மனுஷருக்கும் அந்த ஒப்புரவாகுதல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனாலும் வந்து அந்த விஷயம் வந்து எப்ப முடியும் அப்படின்னா ஒரு ரகசியத்தை வந்து சொல்றாரு. அதாவது சபை வச்சு அந்த 1000 இயர்ஸ் அரசாண்டு அதுலயும் எல்லா உலக ஜனங்களையும் வந்து ஒப்புரவாக்குற விஷயத்த சொல்றாரு. சோ அந்த ஒப்புரவாகுதல் பணி வந்து ஆஹ் எல்லா உலக ஜனங்களும் வந்து எப்ப தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த லேக் அண்ட் 44 மெம்பர்ஸ் வந்து இக்காலத்து பாடுகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அவங்க பெரிய விஷயமா இல்லை. எதை கம்பேர் பண்ண போகுது அப்படின்னா இனி காலத்துல அதாவது தேவன் வந்து அவங்களுக்கு தரக்கூடிய அந்த மகிமைக்கு வந்து கம்பேர் பண்றப்ப காலத்து பாடுகள் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. ஓகே, சம்மரி கொடுத்ததுக்காக நன்றி. இப்போ நம்ம பேராகிராஃப் வாசிச்சுட்டு நம்ம இதுல இருக்கிற கருத்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒப்புரவாகுதலின் 2 பணிகள் அந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கிறது விருப்பமுள்ள சகோதரர்கள் அதை படிக்கணும். ஒப்புரவாகுதலின் 2 பணிகள். அநீதி அகற்றி நீதியை உண்டாக்குதல், பிரிந்திருக்கிறவைகளை தமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையினால் மத்தியஸ்தம் பண்ணி தேவ திட்டத்தின்படி இசையுள்ளவர்கள் ஆக்கி ஒரு மனப்பாட்டுக்கு கொண்டு வருதல். தகப்பனாகிய ஆதாம் பூரண மனிதனாக இருக்கும்போது தமது சிருஷ்டிகருடைய எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடந்ததால் அவர்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது வெளியாக்கப்படவில்லை. பூரண ஜீவனை ஆதாமுக்கு கொடுத்ததோடு பூமியில் உள்ள யாவற்றையும் பறவைகளையும் மிருகங்களையும் ஆளும்படியாக அருளி செய்யப்பட்டது. அதே சமயத்தில் ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அருளி செய்த இந்த ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும் என்பதே அந்த உடன்படிக்கையின் சாரம். அதாவது நிபந்தனையின் பேரில் நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டது. நிபந்தனையை மீறியதால் மரண தீர்ப்பை வருவித்துக் கொண்டான். ஓகே, இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ஒப்புரவாகுதலின் 2 பணிகள் சொல்றாங்க. என்னன்னா ஒப்புரவாகுதல்ன்ற விஷயமே வந்து கீழ்ப்படியாமையினாலதான் வந்துச்சு. சோ அந்த இடத்துல அநீதி வந்துருச்சு.
சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த அநீதியை அகற்றி நீதியை உண்டாக்குறது. ரெண்டாவது, அதனால வந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சோ அந்த பிரிவினைய வந்து மறுபடியும் அதாவது இயேசு கிறிஸ்து மூலமா மனுஷனுக்கும் தேவனுக்கும் வந்து ஒரு ஆஹ் அந்த பிரிவினையை வந்து எடுத்து மறுபடியும் அதாவது ஜாயின் பண்றதுதான் வந்து இந்த 2 பணிகளோட வேலை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் இது ஸ்டார்டிங்லேயே வந்து ஆஹ் தேவன் வந்து ஆதாம் கூட, அதாவது ஆதாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறப்ப 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ என்னன்னா, நமக்கே தெரியும் தேவன் வந்து ஆதாமுக்கு வந்து எப்படி ஆசீர்வதிச்சாரு. பூமியில இருக்கிற எல்லா மிருகங்கள், எல்லா உயிரினங்களையும் வந்து சொல்லப்போனா பூமியவே வந்து ஆளுகை பண்றதுக்கான அந்த பவர் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும் தான். சோ அதை மீறிட்டாரு அப்படின்னா அந்த அது ஆதாம் கிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதமும் போயிடும். அப்புறம் வந்து அந்த நித்திய ஜீவன் கொடுத்திருந்தாரு. சோ அதுவும் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பேராகிராஃப்ல. இதுல ஓசியால கூட ஒரு வசனத்துல வரும். ஆதாம் வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்காரு தேவன் கூட. அப்புறம் அந்த உடன்படிக்கை மீறினதுக்கான வசனம். ஓகே, இன்னும் அடிஷனலான கருத்து ஏதாவது ஷேர் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்ல வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஒப்புரவாகுறதுல 2 பணி இருக்கு. அதாவது தேவன் கூட சேர்றதுல 2 பணி முடிச்சாதான் தேவன் கிட்ட சேர முடியும். அதாவது இப்போ நீதி உள்ள நீதி நிறைந்த உலகம் கிடையாது. இது எல்லாமே தீமை, அநீதி நிறைந்த உலகம். ஸோ இந்த அநீதியை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா உலகத்திலும் கர்த்தராக இயேசு பிதாவாகிய தேவன் கிட்ட பிரிந்து இருக்கிறதுனால எல்லாமே ஒண்ணு சேர்க்கணும். அது வந்து ஒரு புதிய உடன்படிக்கை மூலமாக வந்து ஒண்ணு சேர்க்கணும். ஸோ அதுக்கு வந்து மத்தியஸ்தரா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருப்பாரு. ஸோ இதுதான் வந்து தேவனுடைய மிகப்பெரிய திட்டமா இருக்குன்றது நம்ம அடுத்து இப்போ இந்த ஆடம் வந்து, அதாவது ஆதாம் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஆதி பெற்றோரா இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து படைக்கப்பட்டது வந்து ஃபுல்லா மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ஒரு ஒரு பரிபூர்ண மனுஷனாக தான் அந்த பிதாவு தேவன் வந்து படைத்திருந்தாரு. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது பிதாவு தேவன் ஆதாம் கிட்ட சஞ்சரித்து கொண்டிருந்தார், கம்யூனிகேஷன்ல இருந்தாங்கிறது ஜெனிசிஸ் புக் படிக்கும்போது நமக்கு தெளிவா புரியுது. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே பூமியில் உள்ள எல்லாவற்றையும் பறவைகள், மிருகங்கள் எல்லாமே வந்து மனுஷனுக்கு கீழே இருக்கும். அவர் வந்து ஆளுகை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிதா பிதாவாக தேவன் வந்து ஆடமுக்கு கொடுத்த, ஆதாமுக்கு கொடுத்த ஒரு 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 ஆசீர்வாதம். நீ இது வந்து அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அவருடைய கீழ்ப்படியாம இந்த ஆசீர்வாதம் வந்து கட்டாயிடும். ஸோ இந்த அப்போ வந்து அப்போ நியாயப்பிரமாணம் வந்து அங்க இல்லை. ஆனாலுமே வந்து ஒரு நிபந்தனை மூலமாக தான் ஆதாம் கிட்ட வந்து தொடர்பு கொண்டிருந்தாரு பிதாவாகிய தேவன். ஸோ இந்த நிபந்தனையை நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா நீ என்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், கம்யூனிகேஷன்ல இருக்கலாம், உன்னோட ப்ரேயர்லாம் கேட்கப்படும், அந்த மாதிரி நல்ல ஒரு சம்பாஷணை இருக்கும். சப்போஸ் அந்த நிபந்தனை மீறிட்டேன்னா ஸோ கண்டிப்பா வந்து செத்துருவோம். ஸோ அதுதான் அங்க நடந்திருக்கு. அவர் வந்து அங்க உடனே சாகாம அந்த மரண தீர்ப்பு உடனே வந்துட்டு இருக்குதுன்னா மரண தீர்ப்பு தான் வந்துச்சே தவிர உடனே கீழ்ப்படியாமைனால அவர் சாகல. ஸோ மரண தீர்ப்புல இருந்து கடைசியில ஸோ அதே மாதிரிதான் எல்லாரும் ஆதாம் எப்படி
மரண தீர்ப்புல இருக்கிறப்போ ஆதாமின் சந்ததியார் எல்லாருமே வந்து இந்த மரண தீர்ப்புல இருந்து மதித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்களை தான் வந்து ஆஹ் பிதாவை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்த மத்தியஸ்தரா வச்சு ஒப்புரவாக்க பயங்கரமா இப்போதையும் முயற்சி பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே மரண தண்டனை இன்னும் இந்த பேராகிராஃப் நம்ம படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே மரண தண்டனையினால் மகத்தான பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கு நிவாரணமாக தேவாதி தேவன் ஒரு புது உடன்படிக்கையின் மூலமாக தேவன் ஒரு புறமாகவும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து ஒருபுறமும் தண்டனைக்குட்பட்ட பாவிகள் மறுபுறமாக ஒப்புரவாகுதல் நியமிக்கப்பட்டது. இந்த மத்தியஸ்தரின் பணியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யும் முன்னர் அவருடைய புது உடன்படிக்கையை தம்முடைய விலை மதிப்பற்ற இரத்தத்தினால் முத்திரையிடுவது அவசியமாயிற்று. மத்தேயு 26:28 வசனம், மார்க் 14:24, எபிரேயர் 7:22, 9:15-20. இதுவே புது உடன்படிக்கையின் இரத்தம். தேவன் தமது நீதியின்படி எந்த பாவியுடனும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒரு மத்தியஸ்தன் மூலமாகவோ சிபாரிசின் மூலியமாகவோ மரண தண்டனையை மாற்றி மன்னிப்பு அளிப்பது கூடாத காரியம். தேவ நீதி நினைவு கூறப்பட வேண்டும், நிறைவேறி தீர வேண்டும். எனவே இயேசுவின் மரணத்தினால்தான் புது உடன்படிக்கைக்கு முத்திரை வைக்கப்படுகிறது. அதன் மூலம் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகிற ஒரு மனப்பாடு ஒப்புரவாகுதல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மத்தியஸ்தரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இந்த பேராகிராஃப்ல சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது ஆதாம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அதனால ஆதாம் நிமித்தமாக எல்லாருக்குமே அந்த மரண தண்டனை கிடைச்சிச்சு. தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் உண்டான அந்த உறவு வந்து கட்டாயிடுச்சு. இது வந்து இயேசு கிறிஸ்து அவர் வந்து மரிச்சு அவரு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அது வந்து தேவன் வந்து அந்த மனிதன் இழந்ததை வந்து அந்த ஜீவனை வந்து இயேசு கிறிஸ்து மூலியமா தான் கிடைக்குது. திரும்ப ஒரே மனுஷனால பாவம் வந்து கீழ்ப்படியாமையினால மரணம் வந்ததுனால அந்த அதே மாதிரி ஒரே மனுஷனால இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் ஜீவன் கிடைக்க போகுது. இந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தது இயேசு கிறிஸ்து தான். இந்த புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரிச்சு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த ஒப்புரவாகுதல் வந்து நடக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவர் வந்து ஏற்றுக்கொள்றாரு பிதாவாகிய தேவன். இந்த வசனம் வந்து மத்தேயு 26 அதிகாரம் 28 வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. மார்க் 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. எபிரேயர் 7:22. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார்.
எபிரேயர் 9:15-20. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலுள்ள ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். கருத்துக்காக நன்றி. இன்னும் அடிஷனலா கமெண்ட்ஸ் இந்த பேராகிராஃப்ல இன்னொரு ஒரு சில முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இந்த கீழ்ப்படியாமையினால வந்து ஒரு பிரிவினை வந்துச்சு. சோ தேவன் வந்து பாவியோட வந்து நேர்முகமா வந்து இல்ல மறைமுகமாவோ வந்து அந்த மன்னிப்பு வந்து அழிக்க மாட்டாரு. சோ இதுக்கு வந்து ஒரு மத்தியஸ்தர் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் இதுக்கு பேஸ் கொஸ்டின் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவரோட அந்த மரணத்தின் மூலியமா தான் வந்து ஒப்புரவாகுதல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அந்த இடத்துலதான் வந்து புதிய உடன்படிக்கை வந்து முத்திரையிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கு சில வசனங்கள் வந்து இந்த பேராகிராஃப்க்கு ஏத்த மாதிரி பார்த்தோம்னா எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் நன்றி செய்கிறீர்கள். அப்புறம் எரேமியா 31:31 கூட இந்த புதிய உடன்படிக்கையை பத்தி சொல்லியிருக்காரு. எரேமியா 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கை பண்ணும். பிரதர், இதுல இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்கு பிரதர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட இதுக்கு பொருத்தமானதா இருக்கும்னு பாக்குறோம். இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்லப்பட்டபடி அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் பாவம் செஞ்சுட்டாரு. இயேசு பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ரத்தாயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு. மத்தியஸ்தரான இயேசு கிறிஸ்து வந்து 2 பேருக்கும் இடையில நின்று அந்த பாவத்துக்கு பலியாக பகையாகிய அந்த நமக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஒரு பகைய அவருடைய சிலுவையினால கொன்று 2 பேரையும் சமாதான காரணராகி 2 பேருக்கும் இடையில அந்த ஒப்புரவாகுதலோட ஒரு ஊழியத்தை தேவன் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான் இந்த பேரால நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் பிரதர். ஓகே, உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் ஷேர் பண்ணதுக்காக நன்றி. இன்னும் அடிஷனலா கமெண்ட்ஸ் யாராவது இருந்தா ஷேர் பண்ணலாம்.
இந்த பேராகிராஃப்ல அடிஷ்னலா ஒரு இது என்னன்னா, மத்தியஸ்தரும் மத்தியஸ்தரா இருக்கணும். கிறிஸ்து வந்து உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்னு போட்டிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் லைன்ஸ் கழிச்சு ஒரு மத்தியஸ்தன் மூலமாகவோ மாற்றி மன்னிப்பு அளிக்க மாட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி தோணுதுன்னா, அந்த மத்தியஸ்தர் அவரே வந்து பரிந்து பேசினா கூட அது அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் அவரு வந்து அந்த மத்தியஸ்தர் கிறிஸ்துன்ற மத்தியஸ்தர் அவரு உடன்படிக்கையின் ரத்தத்தை கொடுத்து அந்த ஒரு அட்டோன்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சார். ஸோ நல்ல கருத்து இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸ். ஏன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து இங்கே வந்து வேலைக்கு ஆகாதுன்றது சொல்ல வராங்க. ஸோ அவருடைய ரத்தத்தின் மூலமாக வந்து இந்த புதிய உடன்படிக்கை வந்து நிறைவேற்று. ஸோ ஆக்சுவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அப்ரூவ் ஆக முடியும். ஸோ இதில் வந்து எந்த தெய்வம் தமது நீதியின்படி எந்த பாவியுடனும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒரு மத்தியஸ்தின் மூலமாகவோ சிபாரசின் மூலமாகவும் மரண தண்டனை மாற்றி மன்னிப்பு அளிக்க முடியும். ஸோ எந்த வித ஒரு இதுல வந்து எந்த போர்ஜரியும் பண்ண முடியாது. ஸோ ஆதமுடைய தீர்ப்படையினால வந்து அந்த மரண தீர்ப்பு வந்தது, மரண தண்டனை வந்தது. ஸோ அதற்கு நிவாரணமாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வச்சு இந்த அவருடைய ரத்தத்தின் மூலமாக வந்து புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய விலை மதிப்பற்ற ஒரு, அதாவது ஒரு ஒரு டைமண்ட் மாதிரி சொல்றாங்க, ரொம்ப பொக்கிஷம் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அவருடைய சபையை வந்து தேர்ந்தெடுக்கணும். அது முடிச்சுட்டு பின்னாடி சர்ச் கிளாஸ் இயேசு கிறிஸ்துவும் சர்ச் கிளாஸும் வந்து இந்த புதிய உடன்படிக்கை நிறைவேறதுக்கு இவங்க வந்து ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க. ஆனா அதுல மெயின் வந்து அந்த புதிய உடன்படிக்கைக்கு அந்த கீ கொடுக்கறதே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் தான். அந்த ரத்தம் தான் வந்து அந்த புதிய உடன்படிக்கையை வந்து நிறைவேற்றுது. ஸோ இதுல வந்து இதுல எதுவுமே அப்படி பார்க்க முடியாது, போர்ஜரியும் பண்ண முடியாது, இது எதுவும் சிபாரிசும் பண்ண முடியாது. ஸோ அவர் பண்ண தப்புக்கு பரிபூர்ணமான ஒரு மனுஷனுடைய ரத்தம் வந்து கேட்டுருச்சு. அவர் பரிபூர்ண மனுஷன். அவர் எந்த நிலைமையில தப்பு பண்ணாலும் அதே நிலைமையில இருக்கக்கூடியவர் வந்து அது நிவாரணமா வந்து மறிச்சே ஆகணும், ரத்தம் சிந்தப்பட்டே ஆகணும். அந்த ரத்தத்தை யாரு விசுவாசிக்கிறாங்களோ முதலாவது ஒரு குரூப் போயிடுவாங்க, அவங்க சர்ச் கிளாஸ் தலைக்கு சரீரமா இருக்கு. இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த அந்த புதிய உடன்படிக்கைக்கு பிரதானமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ ஏன்னா வந்து இந்த தலை சரீரம் 2 பேர் சேர்ந்து கிறிஸ்துவ தான் குறிக்கும். சபையும் கிறிஸ்துவ, தலையும் கிறிஸ்துவ. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த புதிய உடன்படிக்கைக்கு வந்து இது ஊழியம் பண்ணுவாங்க. ஸோ இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. இதுல எந்த ஒரு சிபாரிசும் ரெக்கமெண்டேஷனும் போர்ஜரிகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து அவருடைய மரணத்தினால மட்டும்தான் இந்த வந்து முத்திரிக்கப்பட்டிருக்கு. ஸோ வேற எதுவுமே யாரோட மரணம், வேற யாரும் அதுக்கு முன்னாடி இந்த மகான்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் மட்டும்தான் முத்திரையிடப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவரே தான் வந்து மத்தியஸ்தராகவும் இருக்க போறாரு தேவன் கிட்ட சேர்க்கிறதுல. நாம இந்த பேராகிராஃப்ல நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்குள்ள போயிடலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம் கூட இந்த பேராகிராஃபுக்கு சொல்லலாம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள்.
உண்மையா இன்னொரு வசனம் கூட இருக்கு பிரதர். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 18 வரை உள்ள வசனம் கூட அதுக்கு பொருத்தமா இருக்கும்னு பாக்குறோம் பிரதர். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டு இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி அப்படின்னா பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியாக நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இது கூட அந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்துக்கு உண்டான வசனமாதான் பிரதர் நானும் பாக்குறேன். நல்ல விஷயம். அப்புறம் ரோமர் வசனம் கோட் பண்ணதும் ரொம்ப ஆப்டா. சொல்லுங்க பிரதர். வேற யாராவது சொல்றீங்களா? யாராவது சொல்ல ட்ரை பண்ணாங்க. சரி, ஓகே. மேக்ஸிமம் இதுல இருக்கிற கருத்து எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் கூட நம்ம தேவனோடு இசைவாகுதல் அந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்க ஸ்டார்ட். தேவனோடு இசைவாகுதல் ஒருமனப்பாடு அடைவதென்பது இயேசுவின் மரணத்துக்கு முன் முடியாததாக இருந்தது. இப்பொழுதோ கிறிஸ்து தமது விலையேற பெற்ற இரத்தத்தால் முதலில் மீட்பை பெற்று தந்தார். எனவே யார் தேவனிடம் நெருங்க இசைய ஒரு மனப்பாடு ஒப்புரவாக விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே ஒப்புரவாகலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் அண்டையில் வரான். இந்த காரணம் கொண்டு கிறிஸ்துவின் ஜீவ பலிக்கு முன் ஜீவித்தவர்கள் ஊழியக்காரர்கள் தேவனுடைய நண்பர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். எவரும் இந்த உன்னதமான தேவகுமாரர் என்ற மெய்யான நிலைமைக்கு வரவில்லை. மேலும் தேவ தயவும் நித்திய ஜீவனும் வேறு யாருக்கும் வாக்களிக்கப்படவும் இல்லை. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 11:13. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லு. இதுல என்ன பேசப்பட்டிருக்குன்றது சொல்றீங்களா? உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் யாராவது ஷேர் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, தேவனோட வந்து நம்ம ஒப்புரவாகணும், இசைவாகணும் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்துவோட இந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலதான் வந்து ஒப்புரவாகுதல் அப்படின்ற விஷயமே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அப்பையில இருந்து அந்த புதிய உடன்படிக்கை வந்து முத்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளும் என்ன பண்ணணும்னா தேவனோட ஒப்புரவாகணும், அவரோட பிளான்ல வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து வழியும் சத்தியமும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுட்டு தேவன் அழைத்த அந்த மேன்மையான அழைப்புல வந்து நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த விஷயத்துல வந்து இயேசு கிறிஸ்து தவிர வேற யாருமே வரல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த
இயேசு கிறிஸ்துவை தவிர அந்த ஒப்புரவாகுதல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ தேங்க்யூ. இதுதான் அந்த பேராகிராஃப்ல புரிஞ்சுக்கிறது. ஓகே சிஸ்டர், உங்களுடைய கருத்துக்காக ரொம்ப நன்றி. இன்னும் ஏதாவது கருத்து இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பேராகிராஃபை நம்ம பார்க்கும்போது இங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த இருந்த ஊழியக்காரர்கள், அப்புறம் நீதிமான்கள், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்தவங்க எல்லாரும் ஏன் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் வந்து ஊழியக்காரர்கள், நண்பர்கள் அப்படின்னு வந்து அட்ரஸ் ஆயிருக்கு, ஏன் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க, ஏன் அந்த மாதிரி? இதாவது தேவன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டுல இவர் என்னுடைய சிநேகிதன் அந்த மாதிரிலாம் யாருக்கு சொல்லியிருக்காங்க? ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? ஏன் வந்து எக்ஸாக்டா வந்து பரிசுத்தவன் செயின்ஸ் அந்த மாதிரி கூப்பிடாம இருந்திருக்காங்க? அது டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன். இது இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலிக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஈடுபலிக்கு முன்னாடி வந்து தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க ஊழியக்காரர்களும் நண்பர்களும் சொல்லி சிநேகிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. ஆனா வந்து ஆஹ் அவர் ஈடுபலி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இயேசு கிறிஸ்துவை யாரும் ஃபாலோ பண்றாங்களோ இந்த தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுட்டு சோ அவங்களதான் வந்து தேவன் வந்து அவருடைய குமாரன்னு சொல்லி இந்த மேன்மையான விஷயத்த வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனாலுமே இப்போ பேராகிராஃப்ல நம்ம பார்க்கறது பிதாவை தேவன் கிட்ட வந்து ஒண்ணு செய்யறதுன்றது ஒப்புரவாக்குதல்ன்றது முடியாம இருந்திருக்கு, கூடாத காரியமாகவும் இருந்திருக்கு. ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து ஆடம்ல இருந்து அதுக்கப்புறம் ஈனோக்கு, அதுக்கப்புறம் நோவா, இங்க இருந்து தேவன் வந்து எப்படிதான் வந்து பார்த்துட்டு வர்றாருன்னா இவருடைய சிநேகிதன், இவர் நீதிமான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தைகள் அப்படிதான் மென்ஷன் ஆயிருக்கு. தேவனுடைய சிநேகிதன் ஆபிரகாமுக்கு, அப்புறம் தாவீது வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவரா இருக்காரு அப்படிலாம் டைட்டில் வரும். ஆனா அதுக்கப்புறம் வந்து அப்படி வந்தாலுமே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில அவங்க டெஸ்டிங் ட்ரைவ்ல ப்ரூஃப் பண்ணாங்க, ஏன்ஷியன் ஒர்த்திஸ் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஆனாலுமே அவங்க வந்து கிறிஸ்துவ வந்து விசுவாசிக்கும் போது அப்பதான் அவங்களுக்கும் வந்து பரிபூர்ணமான ஜீவன் கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்து நம்ம வருஷத்தின்படி பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் தான் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலும் வந்து பெரியவனா இருக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவருடைய லைஃப் அந்த மாதிரி திருமணம்லாம் பண்ணிக்காம ஒரு அந்த வாலிபருக்குரிய அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றாம ஃபுல் அண்ட் ஃபுல் பிதாவை தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வாரு. அதனால ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமையில பூமியில ரொம்ப பெரிய மனுஷனா இருப்பாரு. ஸோ என்னதான் வந்து அவங்க குட் சர்டிபிகேட் வாங்கியிருந்தாங்க, நல்ல சான்றிதழ் வாங்கியிருந்தாங்க, அவங்க கிறிஸ்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். கம்ப்ளீட்டா பிதாவாகிய தேவனுக்கு முழுசா வந்து ஒருமனப்படுவாங்க, உத்தரவாகுவாங்க. அது எப்பதான்னா அந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா தான் வந்து அவங்க உத்தரவாகுவாங்க. ஏன்னா வசனம் வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் இது. ஸோ அவரை யாரும் ஃபாலோ பண்றாங்களோ, அவர் யாரு என்னோட ரட்சகர் மீட்பர் அப்படின்னு யார் எடுத்துக்கிறாங்களோ, அது வந்து அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவருக்கு பின்னாடி வாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரு இவர் தான் வந்து ரட்சகர் மீட்பர் அப்படின்றது யாரு எடுத்துக்கிறாங்க, அவங்களால மட்டும்தான் வந்து இந்த பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும், தவிர போக முடியாது. ஸோ முன்னாடி இருந்த நீதிமான்கள், தேவனுடைய
பிள்ளைகள் எல்லாமே ஊழியக்காரர்கள், நண்பர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்துக்கு அப்புறம் வந்து பரிசுத்தவான்கள், செயின்ட்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும். ஸோ அது ஏன்னா ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் எல்லாமே அவங்களோட பயணம் எல்லாமே வந்து ஒரு யாத்திரிகர் பயணம் தான். ஃபுல்லா மாம்சத்துக்குரிய வாழ்க்கை இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவங்க. ஸோ இப்படி இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிதாவை தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாங்க. யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்து ரட்சகரா ஏற்றுக்கொண்டு வழியை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் தயவும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது அப்போ கிடைக்கல. அது வந்து இயேசு கிறிஸ்து யாரு ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் வந்து தெய்வ தயவும் நித்திய ஜீவம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும்ன்றது நம்ம பேராகிராஃப் மூலியமா பார்க்கிறோம். ஸோ இது வந்து இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் வந்து இது எல்லாமே பிளஸிங்ஸ்லாம் கிடைக்கும். தேவனுடைய தயவு, நீதி, ஜீவன், அப்புறம் உருவாக்குதல் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் கிடைக்குது. அந்த அவருடைய ரத்தம் தான் வந்து புதிய உடன்படிக்கைக்கு கீ கொடுக்குது. விச் மீன்ஸ் என்னன்னா அவர் என்னதான் பண்றாருன்னா பிதாவாகிய தேவன் கிட்ட முழுவதுமா பரிபூர்ணமா வந்து பிதாவாகிய தேவன் கிட்ட ஒப்படைச்சிடணும். அது அது எந்த மாதிரினா பிதாவாகிய தேவன் எப்படி ஆதாம் கூட பேசிட்டு சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ அந்த நிலைமைக்கு வந்து பரிபூர்ண லெவல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. இது வந்து ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சத்தியத்தை சொல்லி கொடுத்து எப்படி வந்து சத்தியத்தை சொல்லி கொடுத்து சுயாதீனமா அவங்க கீழ்படிக்கிறது அதுதான் மிகப்பெரிய ஒர்க்கு. ஆனால் சுயாதீனமா வர்றதுதான் ரொம்ப ரொம்ப தேவனுக்கும் வந்து அதுதான் விரும்புறாரு. அந்த லெவல்ல வந்து ரீச் பண்ணி பிதாவ தேவன்கிட்ட ஒப்படைச்சார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒர்க்கா இருக்கு. நம்ம யோவான் அப்புறம் மத்திய இருக்கிற வசனங்கள் மூலமா நம்ம பிரதர் வந்து சொல்ல முயற்சிக்கிறாரு. இன்னும் அடிஷ்னலா கமெண்ட்ஸ் இல்ல இதுக்கு ஏற்ற ஒரு வசனம் இதா இருந்தா ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். இப்ப நீங்க சொன்ன அந்த கொஸ்டினுக்கு அடிஷ்னலா கமெண்ட்ஸ் வந்து அதாவது ரான்சம்க்கு முன்னாடி ஊழியக்காரர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் ரெஃபரன்ஸ் வந்து பிலிப்பியர் 3:10 அதுல வந்து இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த உயிர்த்தெழுதல் அவர் வந்து உயிர்த்தெழுந்து அந்த ரிசரக்ஷன் ஆனக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ்லாம் வந்து கரெக்டா வந்து வருது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அவரோட ரிசரக்ஷனுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த ரிசரக்ஷன் நடந்த பிறகு நமக்கு கிடைக்கிற பிளெஸிங்ஸே ஒரு தனி இது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அப்ப மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்திருக்கிற அந்த பிளெஸிங் வந்து நமக்கு எப்படி கிடைக்கணும்னா அவரோட உயிர்த்தெழுதலோட வல்லமைய நம்ம உணரணும் அப்படின்றது. அப்புறம் இந்த இதுக்கு இன்னொரு வசனங்கள் என்னன்னா கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல கூட இருக்கு. 16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்காரணும் அந்த இது அப்படியே வரும். சோ அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவங்களுக்கு வந்து நியாயப்பிரமாணத்துல கொடுத்ததுதான். சோ நியாயப்பிரமாணத்தினால நீதிமான்களா யாரும் ஆகல. கிறிஸ்து அந்த ரான்சம், ஈடுபலி, உயிர்த்தெழுதல் எல்லாமே நம்ம விசுவாசிச்ச பிறகுதான் நம்ம வந்து ஆஹ் நம்மளும் ஒரு கவனன்ட் போடுறோம். உடன்படிக்கை நம்மளும் பண்ண பிறகுதான் நமக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும். உடன்படிக்கை பண்ணி அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும்னா மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுந்திருக்கணும்னா நம்ம கடைசி வரைக்கும் அந்த
ஃபெய்த்லயும் ஓட்டத்திலயும் ஓடினாதான் நமக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் தான் நான் கேட்டேன். அது ஏன் வந்து இயேசுக்கு முன்னாடி அது ஏன் வந்து இயேசுக்கு பின்னாடி வந்து இப்படி பேர் வந்து டிஃபரன்ஷியேட் வந்து ஏன் இப்படி ஆகுதுன்றது ஒரு அருமையா வசனம்லாம் கொடுத்தீங்க கலாத்தியர்ல இருந்து. ஸோ அப்படின்னு அதுதான் கரெக்டு. ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா அபூர்ணமான மனிதர்கள். ஸோ இயேசு கிறிஸ்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ தட் இயேசு கிறிஸ்து யார் விசுவாசிக்கிறாங்களோ அந்த நியாயப்பிரமாணத்தோட ஃபுல் பொருளும் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினால இவரை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பிளஸிங் கிடைக்கின்றது நம்ம பார்த்தோம். அவங்களால அது முடியாதுன்றது பார்த்தோம். வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் வந்து இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை சீஷர்களாலையும் ஃபாலோ பண்ண மாட்டி கூட அதோட ஆவியை ஃபாலோ பண்ணாங்க, அதோட பொருளை ஃபாலோ பண்ணாங்க, ஸோ அதோட வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கிரியில 100% காமிக்க முடியாது. ஆண்டவர் இயேசுக்கு மட்டும்தான் சிந்தையிலையும் சரி கிரியிலையும் சரி 100% கரெக்டா வந்து பிதாவதிவனுக்கு கணக்கு காமிச்சாரு. ஸோ இப்பேற்பட்டவரை வந்து நாம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு நமக்கு இழந்து போன ஜீவன் ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பிதாவாகிய தேவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை வந்து பரிசுத்தவான்கள் அப்படிதான் பார்க்குறாரு. ஸோ இது வந்து ஒரு மேன்மையான ஒரு நிலைமை இது. ஸோ இந்த ஆசீர்வாதத்துல நாம வரும்போது நம்ம இன்னும் சீரியஸா அந்த ஒரு லைஃப்பை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். நெக்ஸ்ட் அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய கருத்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். தேவனுடைய நீதிக்கு ஆதாரமான பாவ நிவாரணம். இந்த லைனை நாம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். தேவனுடைய நீதிக்கு ஆதாரமான பாவ நிவாரண பலியின் மகத்துவத்தை அறியாதவர்கள் தேவனுடைய நீதியை நிலைநாட்டுவதை குறித்தும் ஒப்புரவாகுதலின் ஒருமனப்பாடு அடிப்படைகளை நிறைவேற்றுவது குறித்தும் அறியாதிருக்கிறார்கள். இயேசுவின் பலியை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட புதிய உடன்படிக்கையின் முத்திரை மனிதன் தேவனிடத்தில் ஒருமனப்பாடு அடைவதன் இசைவை உணராது இருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கையின் மூலமாக மனிதர் தேவனோடு ஒப்புரவானவர்களாக கருதப்படுவார்கள். ஓகே, இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, தேவன் வந்து அவருடைய நீதியை வந்து நிறைவேற்றுறாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ அதுக்குதான் வந்து ஒப்புரவாகுதலுக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஈடுபலி கொடுத்திருக்காரு, தன்னோட சொந்த குமாரனோட ஜீவனை வந்து கொடுத்து மீட்டிருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். சோ அது பாவ நிவாரண பலி. அந்த விஷயத்த வந்து அறியாதவங்க வந்து இந்த ஒப்புரவாகுதல் குறித்து வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜென்ரலா இயேசு கிறிஸ்துவோட பலியை ஏற்றிருப்பாங்கல்ல, சோ அவங்க கூட இந்த விஷயத்த வந்து தெரியல அப்படின்னா அந்த ஒப்புரவாகுதல்ன்ற விஷயத்த வந்து உணர முடியாது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இப்ப ஜென்ரலா நாமினல் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவோட பலியை வந்து ஏற்றிருப்பாங்க. பட் அதோட தேவனுடைய திட்டம் ஃபுல்லாவே அவங்க வந்து அந்த ஒப்புரவாகுதல்ன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். சோ இந்த விஷயத்த தான் அந்த பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பாவ நிவாரண பலியோட மகத்துவத்தை அறியாதவங்க
தேவனுடைய இந்த நீதிநிலை, அப்புறம் இந்த ஒப்புருவாக்குதல் பத்தி வந்து அறியாத இருக்கிறாங்க. இந்த பலியை வந்து ஏற்றுக்கொள்ளவர்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூட இந்த புதிய உடன்படிக்கை முத்திரைன்னா என்ன, தேவனுடைய ஒப்புருவாக்குதல் அப்படின்னா என்னன்றது இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க, உணர முடியாது அப்படின்றது சொல்ல வராங்க. ஸோ இந்த பாவ நிவாரண பலினா அப்படின்னா கேட்டா, ஒரு கேள்வியை கேட்டா என்ன சொல்லுவீங்க? தேவனுடைய நீதிக்கு பாவத்துக்கு ஆதாரமான பாவ நிவாரண பலியின் அப்படின்னு இருக்கு. ஸோ தேவனுடைய நீதி ஒரு நிறைய பலிகள் கேட்குது. அதுல ஒரு பிரதானமான ஒரு பலி இருக்கு. அந்த பலியே போதும். அது வந்து டைப்ல என்ன பலி சொல்லலாம், அந்த பலியில ஒரு ஒரு ஆனிமலை வந்து கொல்லணும். அந்த ஆனிமலை வந்து ஆன்டி டைப்க்கு நம்ம யாரை கொடுக்கலாம்? அதான் என்னுடைய கேள்வி. பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லுங்க சிஸ்டர். காளையின் பலி பழைய ஏற்பாட்டுல பாவன். ஓகே. அது வந்து பாவ நிவாரண பலியில வரும். அந்த பாவ நிவாரண பலி வந்து ஒருத்தரால மட்டும்தான் செலுத்த முடியும். அது வந்து ஆண்டவராக இயேசு. ஸோ அந்த தெய்வ ஆடாவும் கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு சில டைப் அண்ட் ஆன்டி டைப்ல பார்க்கும்போது. இது வந்து இந்த பாவ நிவாரண பலியில பார்க்கும்போது காளையை தான் வந்து அட்ரஸ் பண்ணுது. ஸோ அந்த காளை பலி வந்து யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரால் மட்டும்தான் அந்த காளை அந்த பலியை கொடுக்க முடியும். ஸோ அந்த பலி வந்து அந்த பலிக்கு வந்து யாராலுமே ஷேர் ஹோல்டர்லாம் கிடையாது. அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த கான்செப்டை வந்து புரியாதவங்க வந்து தேவனுடைய நீதி என்ன, தேவனுடைய ஒப்புருவாக்குதல் என்ற இந்த டீட்டெயில்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க சத்தியம்லாம் தெரியாது. அதாவது ரேன்சம் பிலீவர் இருந்தாலுமே கூட, நாமினல் கிறிஸ்டியன்ஸ், நீதிமான் நிலைமை அந்த என் பிளேன்ல இருந்தாலுமே கூட இதோட மிகப்பெரிய தாற்பயம்ன்றது புரியாது, தெரியாது, உணர முடியாது அப்படின்றது இங்க சொல்ல வராங்க. ஸோ அவரோட அந்த காலை பலியின் மூலமா தான் அந்த புதிய உடன்படிக்கையோட முத்திரை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏன்னா அந்த புதிய உடன்படிக்கை கீயே இவர் தான். ஸோ நான் வந்து நான் பானம், அதாவது நவமானதை நான் வந்து பிதாவின் ராஜ்யத்தில் தான் பானம் பண்ணுவேன், இப்போ நான் பானம் பண்ண மாட்டேன்றது ஆண்டவருடைய கருத்தா இருக்கு. அந்த தன்னுடைய சீஷர்களிடத்தில் நான் அப்பவும் தண்ணீர் திராட்சரசம் அப்பவும் பறக்கும்போது நான் அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நான் நவமானதே நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் புசிப்பேன் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த புதிய உடன்படிக்கை வந்து ஏன்னா இவர் வந்து மறிக்கணும், அந்த ரத்தம் சிந்தப்படணும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒப்புரவாக்குதல் பணி ஸ்டார்ட் ஆகணும். அதாவது தலையும் சரீரமும் சேர்ந்து இந்த உலக ஜனங்கள் அதுல வந்து முற்றாக இருப்பாங்க, அப்புறம் வந்து உலக ஜனங்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து ஒப்புரவாக்கணும். இந்த கான்செப்ட்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. கப் ஆஃப் ஜாய்னா என்னன்னு தெரியாது, கப் ஆஃப் ஒயின் அதாவது உபத்திரவத்தின் பாத்திரம் அது என்னன்னு தெரியாது, புதிய உடன்படிக்கையின் முத்திரைனா என்னன்னு தெரியாது, ஒப்புருவாக்குறதுனா என்னன்னு தெரியாது. ஸோ இதெல்லாமே வந்து நாமினல் கிறிஸ்டியன்ஸா இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ இதை வந்து இந்த ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தை படிச்சுட்டு பிளைண்டா போயிடுவாங்க. இதுல இருக்கிற ஆழமான கருத்துக்கள் தெரியாதுன்றதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நாமினல் கிறிஸ்டியன்ஸோட ஸ்டாண்டர்டே அப்படி. ஸோ இப்பேற்பட்ட ஜனங்களால இந்த இந்த தாற்பயம் புரிஞ்சிக்க முடியாதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ நான் மேக்ஸிமம் நம்ம இந்த பேராகிராஃப் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் வசனம் இந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற ஒரு வசனம் எதாவது இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மீட்டிங் முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம்.
அஹ் இன்று இன்றைக்கான இரவின் இனிய கீதங்கள் வந்து வாசிக்கும்படியாக உம், டேனியல் அவர்களே அழைக்கிறேன். டேனியல் இரவின் கீதம் வாசிக்கிறீங்களா? சாம் பிரதர் இரவின் கீதம் வாசிக்கிறீங்களா? ஓகே பிரதர், வாசிக்கிறேன். ஓகே. இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 12. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். பிலிப்பியர் 2:10. நமது ஆண்டவரை தேவன் இவ்வளவாய் உயர்த்தியிருப்பதை நினைக்கும் போது, இந்த சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ள பரிசுத்தவான்களை மணவாட்டி வகுப்பில் அங்கமாக்கி அவருடைய கனம், மகிமை, சாவாமை ஆகியவைகளில் உடன் சுதந்திரராக்குகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை நாம் மனதில் வைப்போமானால் நாம் செய்கையிலும் பேச்சிலும் தேவ பக்தியிலும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். பூமிக்குரிய சந்தோஷமும் துக்கமும் ஐஸ்வர்யமும் தரித்திரமும் பலவீனமும் தாழ்மையும் எவ்வளவு அற்பமாய் இருக்க வேண்டும். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களுக்கும் தகுதியாகும்படிக்கு நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படிக்கும் நாம் தீவிரமாய் முயற்சிப்போமாக. முடிவாக ஜெபம் டேனியல் பிரதர் அவர்களே முடிவாக ஜெபம் வந்து அபிகால் சிஸ்டர் அவர்கள் ஜெபம் செய்கிறார். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் நாள் வரையும் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட உமது வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உங்களுடைய திட்டத்தை எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கிறேன் என்பதை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. அதை நோக்கியே நாங்கள் ஓடி செல்ல எங்களுக்கு கிருபை வேண்டித்தங்க தகப்பனே. இந்த பூமிக்குரிய காரியங்களை நாங்கள் விட்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தந்து வேண்டித்தங்கப்பா. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய யெஷுவா மெசியாவின் நாமத்தின் மூலம் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென்.